Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த தமிழ் or Indian get ready with me look தான் காட்ட போறேன். இன்னைக்கு டுட்டோரியல்ல hair and makeup ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இங்க ஒரு ஈவினிங் பார்ட்டி, ரிசப்ஷன் பார்ட்டிக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு full glam makeup வேணும்னா இந்த லுக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா இந்த லுக் பாத்தீங்கன்னா இந்த விதத்துல ஒரு சிம்பிள் மேக்கப் கிடையாது. நல்ல full glam மேக்கப் ஸ்டெப்ஸோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். சோ நீங்க saree போடுறீங்க, உங்களுக்கு ஈவினிங் டைம்ல மேக்கப் வேணும்னா இந்த மேக்கப் ட்ரை பண்ணலாம். சோ இப்போ வாங்க மேக்கப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் டுட்டோரியல் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன் ஹேரை. ஸோ என் ஹேரை ரெண்டு சைடாக பிரிச்சுட்டு நாட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். நான் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணும்போது நாட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயிட்டர் நம்ம தலையில் வச்சோன்னா பேர்ன் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாட்ஸ்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த ரூட்ஸ் ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுறேன். நான் டிகிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன், 160 தான் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபுல் ஸ்ட்ரெயிட்டன் ஹேர் வேண்டாம், நல்லா நீட்டாக டீமாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அதனால் நான் லோ ஹீட்டில் தான் வச்சு பண்ணுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சைடில் ஸ்ட்ரெயிட் பண்ண பார்த்தீங்களா எவ்வளோ இதாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெயிட்னிங் இருந்தால் போதும். அதனால தான் நான் லோ ஹீட்டில் பண்ணுறேன். ஸ்மால் செக்ஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்னரோட பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹேர் செக்ஷனை பிரிச்சுக்கோங்க. இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா கோம் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இன்னொரு கையை வச்சு நான் ட்ராக் பண்ணேன்னா இழுத்தேன்னா என் கை சுற்றும், அது தேவையில்லை நமக்கு. அதனால் கோம் வச்சிங்கன்னா ஹீட் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதே ஸ்டெப்பை தான் நான் ஒரு செக்ஷனுக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போயாச்சும் ரொம்ப ரேராக தான் நான் ஸ்பெஷல் ஒகேஷன் அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏதாச்சும் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டன் ஹேர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரரி ஸ்ட்ரெயிட்னர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஒரு சைடு வந்து என் வேவி நேச்சுரல் டெக்ஸ்சர் ஹேர், இந்த சைடு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஹேரை நான் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த சீரம் எடுத்துக்க போகிறேன். ஹேர் சீரம் எடுத்துகிட்டு என் கையில் ஸ்ப்ரெட் பண்ணி அதை என்னோடய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிஸ்ஸாக இருக்காது ஹேர். ஸோ நீங்கள் வெயிலில் போனாலும் ஹியூமிடிட்டியில் வெளில போனாலும் உங்கள் தலை ஃப்ரிஸ் ஆகாது, நல்லா அழகாக ஸ்லீக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் மேக்கப் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என் தலையில் இந்த ஹேர் பேண்ட் போட்டுக்கிறேன். என் கையில் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்களா? முன்னாடிக்கும் இப்போக்கும் ஹேர் டுட்டோரியல் பண்ணும்போது இல்லாத ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்துருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனிவேஸ் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன் Q-டிப்பில். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தால் நானே சொல்லிடுறேன். நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபேக் நெயில்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் Q-டிப்பில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் மாய்ஸ்சரைசரை. நிறையாவே அப்ளை பண்ணுறேன். நான் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ நிறையா மாய்ஸ்சரைசர் எடுத்து நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு விரலால் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்படி தான் கைஸ் இந்த ஃபேக் நெயில்ஸ் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு ஃபுட்டேஜ் நான் இங்கே உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த ஃபேக் நெயில்ஸ் என்னை வந்து குத்திடுச்சு. ஸோ இதான் என் ரியாக்ஷன். இப்போது வந்து நான் ட்ரிம் பண்ணிட்டேன், அதனால் இப்போ எனக்கு ஓகே. பட் அன்றைக்கி நான் டுட்டோரியல் கார்டே எடுத்து போட்டதுனால சரியாக கூட ஃபிக்ஸ் பண்ணல, ஏதோ போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஆசையில். எனிவேஸ் என்னோடய மாய்ஸ்சரைசர் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் என்னோடய லிப்ஸையும் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த நிவ்யாவிலேருந்து ஃப்ரூட்டி லிப் கேர் லிப் பாம் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஐப்ரோஸை ரொம்ப குவிக்காக ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த மிஸ் கிளியர் கவரேஜ் கன்சீலர் எடுத்துகிட்டு நான் என்னோடய ஐப்ரோ சுற்றி க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த வெல் டிஃபைன்டு ஐப்ரோ லுக் கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் ஐப்ரோ ட்ரிம் பண்ணிக்க டைம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கன்சிலர் வச்சு க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு அந்த க்ளீன் எஃபெக்ட் லுக் கிடைக்கும் ஐப்ரோ சுற்றி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். அதே கன்சிலர் வச்சுட்டு நான் என்னோடய கண்ணு மேலேயும் போட்டுக்கிறேன். இதுதான் நான் இன்றைக்கி ஐஷேடோ ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அதே மாதிரி ஐப்ரோ சுற்றி இருக்கிற கன்சீலரையும் அதே பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுடரை வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். இந்த கலர் ஐஷேடோ எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் அவுட்டர் கார்னருக்கு இந்த டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் க்ரீஸ் அண்ட் அவுட்டர் கார்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி லிட் கலர் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். லிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கன் மெட்டல் கிரே கிட்டத்தட்ட என்னோடய சாரீ கலர் தான். ஸோ இந்த கன் மெட்டல் கிரே ஐ ஷேடோவை நான் என்னோடய லிட்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கிரே கலர் ரொம்ப பிடிக்கும். நான் 2 கலர் சாரீ பார்த்து வச்சுருந்தேன். இது ஒரு கன் மெட்டல் கிரே, இன்னொன்று வந்து
plain grey. அந்த plain grey நான் வாங்கணும்னு நினைக்கும் போது ஸ்டாக்கில் இல்லை, அதில் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடுச்சு. ஸோ இந்த கலர் சாரி நான் வாங்கினேன். ஈவினிங் லுக்குனால நான் கிளிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு நல்ல கலர் பாப்பிங்காக தெரியணும் கண்ணில் லிட்டில் அப்படிங்கிறதால நான் அந்த ஐஷேடோ மேலே கிளிட்டர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நான் அதே கிரே ஐஷேடோ எடுத்துகிட்டு அந்த கிளிட்டர் மேலே போட போகிறேன். ஸோ கிரே கிளிட்டர் ஐ மேக்கப் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போது நான் பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்துகிட்டு இன்னும் அவுட்டர் கார்னர் நல்லா டீப் லுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக ஒரு ஸ்மால் ப்ரஷில் நான் பிளாக் ஐஷேடோ எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது காஜல் பென்சில் பெல்லாவோஸ்டிலேருந்து இதை நான் என் கண்ணு மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ணிட போகிறேன். இன்றைக்கி நான் லைனர்லாம் எதுவும் போடலை. இந்த ஸ்மச்ட் ஐ லைனர் லுக் மாதிரி இந்த பென்சில் வச்சு தான் நான் போட்டுக்க போகிறேன். ஆஃப் கேமராவில் ஐலாஷஸ் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஃபேஸ் மேக்கப்புக்கு நான் இந்த LA Girlலேருந்து செட்டிங் ஸ்ப்ரே ப்ரைமராக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேன் ஞாபகம் இருக்கா கைஸ், நான் லாஸ்ட் டைம் சொன்ன ஃபேன் சார்ஜ் போடலன்னு நான் போட்டுட்டேன். அதனால் நான் இதை வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன் செட்டிங் ஸ்ப்ரே. LA Girlலேருந்து இந்த பீச் கரெக்டர் எடுத்துகிட்டு என்னோடய வாய்ஸுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் எங்கெல்லாம் எனக்கு தேவையோ அங்கெல்லாம் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய வெள்ளால் பிளெண்டும் பண்ணிக்கிறேன் லைட்டாக. கண்ணு கீழே விரலால் என்னால் பிளெண்ட் பண்ண முடியல, அதனால் நான் இந்த ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மேப்லின்லேருந்து இந்த ஏஜ் ரிவைன் கன்சீலர் மீடியம் ஷேட் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் கரெக்டர் போட்டோமோ அங்கே நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதை நான் ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த Lorealலேருந்து இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் கைஸ், இது ரொம்ப தின் கன்சிஸ்டன்சி, ரொம்பவே நல்லாயிருக்கும், கவரேஜும் சூப்பராக கொடுக்கும், ஸ்கின் மாதிரியும் இருக்கும். இதை நான் என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளாட் டாப் ஆங்குலர் ஃப்ளாட் டாப் பேக்கில் இருந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைலைட்டிங் பண்ணிக்கிறதுக்கு நிக்ஸ்லேருந்து இந்த கன்சீலர் எடுத்துகிட்டு என் கண்ணு கீழே அண்ட் என்னோடய சென்டர் பாயிண்ட்ஸில் ஃபேஸில் நான் இதை ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இது நல்லா ஈவினிங் லுக்குன்னு இருக்கும்போது எனக்கு டல்லாகவே தெரியக்கூடாது ஃபேஸும். ஹைலைட்டிங் எனக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். மார்னிங் டைமோட பார்ட்டி மேக்கப்புக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது, அப்போ தான் செய்யணுன்னு. இப்போ கண்ணு கீழே நான் லைட்டாக பேக் பண்ணிக்க போகிறேன். கண்ணு கீழே மட்டும் இது மிஸ் கிளேர்லேருந்து லூஸ் பவுடர், இதை நான் ட்ரை பண்ணி வெறும்னு கண்ணு கீழே மட்டும் இன்றைக்கி நான் பேக் பண்ணிக்கிறேன். நான் ஐ மேக்கப் முடிச்சிடலாம். நான் ஒரு நியூட் கலர் ஐ பென்சில் எடுத்துகிட்டு என்னோடய வாட்டர் லைனில் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கண்ணு நல்லா ஓப்பன்டாக தெரியும், டால் ஐ எஃபெக்டாக தெரியும், அதனால் நான் எதுவும் பிளாக் அப்ளை பண்ணல. அண்ட் என்ன ஐ ஷேடோஸ் நம்ம அவுட்டர் கார்னரில் ப்ரௌன் அண்ட் பிளாக் போட்டோமோ அதை வச்சு நான் லோவர் லேஷஸில் போட்டு நல்லா ஈக்குவல் ஃபினிஷில் கொண்டு வந்துடுறேன் ஐ மேக்கப்பை. ஃபேஸ்க்கு இந்த பெரிய பவுடர் ப்ரஷ் வச்சு ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து நான் LA Girlலேருந்து LA கலர்ஸ்லேருந்து இருக்கிற காம்பேக்ட் பவுடரை நான் பெரிய ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். காரணம் எனக்கு பவுடர் ஒரு இடத்துல வேண்டாம், ஃபுல் ஃபேஸில் லைட் கவரேஜ் இருந்தால் போதும், அதனால தான் இந்த பெரிய ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஹைலைட்டருக்கு இந்த மேப்லின்லேருந்து மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர், இன்றைக்கி நான் கான்டோர்லாம் எதுவுமே போடல, டைரெக்டாக ஹைலைட்டர் போட்டுட்டேன். ஸோ இந்த ஹைலைட்டரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ப்ளஷ்ஷும் போடலாம். ப்ளஷ்ஷுக்கு இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஐ திங்க் இந்த கலர் பேர் என்ன நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கைஸ். இது ரொம்பவே ஒரு நைஸ் ப்ளஷ், கொஞ்சம் ஷிம்மர் இருக்கும், பட் அழகாக தெரியும். ஐ திங்க் apricot இந்த மிடில் நினைக்கிறேன் இந்த ப்ளஷ் பேர். அந்த ப்ளஷ் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லிப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நான் லிப் லைனரால் லைன் பண்ணிக்க போகிறேன் என்னோடய லிப்ஸை. இந்த மிஸ் கிளேர்லேருந்து கிளிம்மர் ஸ்டிக், ஸோ இந்த லிப் லைனை வச்சு நான் லைன் பண்ணிக்க போகிறேன், டார்க் ப்ரௌன் லிப் லைனர். அண்ட் லைட்டாக கார்னர்ஸில் ஃபில்லும் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேக் ஒர்க்கிலேருந்து இந்த லிப் க்ரையான் எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு சென்டர்ஸில் மட்டும் இந்த மேப்லின்லேருந்து ஜோல்ட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன், நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர்ஸில் ஒரு கிரேடியேஷன் மாதிரி டார்க்லேருந்து லைட் நியூட் லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு.
ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் டக்குன்னு எடுத்து லிப் க்ளாஸை லாக்மிலேருந்து அந்த லிப் க்ளாஸ் எடுத்து சென்டர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்ஏ கலர்ஸ்லேருந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபேன் வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இயரிங்க்கு இந்த இயரிங் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் டி நகரில் தான் வாங்கினேன். அண்ட் இந்த வளையல் கூட நான் சவுகாப்பேட்டில் வாங்கினேன். என்னோடய சாரீ வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அங்கேருந்து வாங்கினேன். ப்ளவுஸ் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இந்த சவுகாப்பேட்லேருந்து வாங்கின கிளாத் இருந்துச்சு. அதை நான் தைச்சிட்டு போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லுக். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லோரையும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் பார்க்குறேன். Till then, take care. Bye.